Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தீங்க ப்ளஸ் கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தீங்க. வாட் ஹேப்பன் டு எஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கடந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 75 rupees இந்த ஷேர் நவ் இட் ஹஸ் கம் டு 30 rupees. என்ன ரீசன் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ கிளாரிட்டி அபவுட் இட். ஸோ இப்போ எஸ் பேங்க் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம எஸ் பேங்க் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு பேங்க் பார்ப்போம். ஸோ தட் பேங்க் நேம் இஸ் கால்ட் அஸ் பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ ரீசெண்டாக நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பேங்க்கில் வந்து ஃபுல் ஆஃப் பீப்புள் ஃப்ளட்டட் இன் பேங்க் ஃபுல்லாக நின்றுட்டு எங்களோட அமௌண்ட்டை நாங்கள் விட்ரால் பண்ண முடியல. அந்த பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஒரு நாளைக்கு 1000 rupees தான், வெறும் ஜஸ்ட் 1000 rupees மட்டும்தான் உங்களால் விட்ரால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பெரிய பரபரப்பாக நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம், அந்த பேங்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேங்க் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4600 crores வந்து என்ன பண்ணிட்டாங்க, HDILன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து தே ஹவ் லோன்ட். ஸோ ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4600 கோடி வந்து தே ஹவ் கிவன் அவுட். ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ஸ்டேக்ஸ், அவங்களோட பேங்கிங்கோட ஸ்டேக்ஸில் வந்து ஒரு 70% ஆஃப் தி லோனை வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் கம்பெனிக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ப்ரொசீஜராக பண்ணக்கூடாது, பட் தே ஹவ் டிட் இன் அதர் டேர்ம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 4600 கோடி கொடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த HDILன்ற கம்பெனி வந்து தே ஹவ் மேட் அ டிஃபால்ட். ஸோ திருப்பி கட்ட முடியலன்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே அதனால தான் மக்கள் மேலே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 6 monthsக்கு வெறும் ஜஸ்ட் 1000 rupees per day மட்டும் தான் நீங்கள் விட்ரால் பண்ண முடியும்ன்ட்டு. அதனால தான் அது ஒரு பெரிய இஷ்யூவாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நவ் RBI ஸ்டார்டட் டு கெட் இன். இப்போ எக்கனாமிக் அஃபேர்ஸ்லையும் RBI உள்ளே போயிட்டு அந்த விஷயத்தை when they started to investigate, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ பெரிய லோன்ஸ் போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேங்க்லேருந்து HDILக்கு போனோடனே நவ் தே ஸ்டார்டட் டு இன்வெஸ்டிகேட் HDIL. இப்போது HDIL போய் உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வேறு எங்கே இருந்தெல்லாம் பேங்க்கில் இருந்தெல்லாம் வேறு லோன் வாங்கியிருக்கான்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஒரு நேம் அடிப்படுது, தட் இஸ் எஸ் பேங்க். ஸோ எஸ் பேங்க் ஹஸ் ஆல்சோ கிவன் அ சர்டன் பிக் அமௌண்ட் ஆஃப் லோன் டு HDIL. ஸோ அவங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்தவுடனே, பரபரப்பாக வந்தவுடனே பீப்புள் ஸ்டார்டட் டு கெட் பேனிக். அப்போது நாளைக்கு இது டிஃபால்ட்னால் நாளைக்கு எஸ் பேங்க்கும் இது ஒரு பெரிய மேஜர் அடியாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் கெட் இன் டு சச் அ ஸ்டேட். அந்த ஒரு பேனிக் ஸ்டேட் வரும் பார்த்தீங்களா. அந்த நியூஸ் வந்துட்டு இருக்க டைமில் இன்னொரு பெரிய நியூஸ் என்ன வந்துடுச்சுன்னா, எஸ் பேங்கோட CEO என்ன பண்ணிட்டாருன்னா, ராணா கபூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.75% ஆஃப் த ஸ்டேக்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 5 கோடி ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிட்டார், அவர் ஸ்டேக்ஸை வந்து ஹீ ஸ்டார்டட் டு செல் இட். ஸோ இப்போ செல் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, மக்களுக்கு என்ன மென்டாலிட்டி, இப்போ ஒரு CEO வந்து அவரோட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கை வந்து செல் பண்ணுறாருன்னொடனே சம்திங் இஸ் ஃபிஷி. ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்து ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு, எஸ் பேங்க்கும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, HDIL டிஃபால்ட்டில் அப்படி டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எஸ் பேங்க்கும் ஒரு லோன் கொடுத்துருக்காங்கன்னும் போது இப்போது CEOவும் அங்கே உங்களுக்கு அவர் ஸ்டேக்ஸை செல் பண்ணும்போது இட் ஸ்டார்டட் டு கிரியேட் அ பேனிக் பிட்வீன் பீப்புள். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் ஸ்டார்ட்ஸ் டு கெட் டவுன். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே எஸ் பேங்க்கில் வச்சுருந்தவங்க அத்தனை பேருமே தே ஸ்டார்டட் டு செல் ஆஃப் த ஷேர்ஸ். நான் ஒரு வாட்டி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நான் எஸ் பேங்க் இஸ் அண்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்னும்போது என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறிட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இன்ஸ்டிடியூஷன்லாம் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு எஸ் பேங்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு CEOவும் விற்கும் போது என்ன ஆகிடும்னா, மக்கள் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் எஸ் பேங்க்கில் வச்சுருந்தாங்களோ தே ஆல் ஸ்டார்டட் டு செல் ஆஃப் தி ஷேர்ஸ். ஸோ இப்போ செல் பண்ண என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி த ஷேர்ஸ் என்ன சொல்கிறது, சப்ளை அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு கம்பெனிக்கு டிமாண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஷேர் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். சப்ளை அதிகமாகிட்டே இருந்துச்சு, எவ்வளோ பண்ணாலும் விற்றுக்கிட்டே இருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி த ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங்ஸ்லையும் எஸ் பேங்க் ஹேஸ் கான் பிலோ. அண்ட் ஓவரால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வந்து உங்களுக்கு எஸ் பேங்கோட டோட்டல் அசட் வந்து 8000 crores கீழே வந்துடுச்சு. ஸோ முன்னாடி இருந்தது காட்டில் இப்போ ஒரு 8000 கோடிக்கு கீழே வந்து தே ஹவ் கம் அண்டர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஹேஸ் ஆல்சோ கான் பேட். ஸோ இதனால தான் உங்களுக்கு எஸ் பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 400 ரூபாயில் இருந்த ஸ்கிரிப்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த லோ வாஸ் ஆல்மோஸ்ட் 29 rupees. ஸோ கம்பெனி ஹஸ் லாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் ஷேர் என்ன சொல்கிறது வேல்யூ. ஸோ அதனால தான் உங்களுக்கு எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் கீழே இறங்குச்சு.
ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நிஃப்டி ஆப்வியஸ்லி எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சார் நிஃப்டி என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி திடீர்னு, ஏன் எஸ் பேங்க்னால தானே இல்லை ஏன் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் என்னோடய ஷோஸ் ரெகுலராக எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் டைம் கூட நான் மக்கள் டிவியில் ஒரு 2 வீக்ஸை வந்து சொல்லும்போது கூட ஐ மென்ஷன்ட் அபவுட் இட். நிஃப்டி என்ன ஆக போகுது, அந்த நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் ஏறின பிறகு நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுன்றதையும் ஐ ப்ரெடிக்டட் இட். திருப்பி அங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்றதையும் ஐ மேட் அ கிளாரிட்டி அபவுட் இட். ஸோ மேபி அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பை மட்டும் காட்டுறேன் பாருங்களேன், வாட் ஐ ப்ரெடிக்டட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி என்ன சொல்கிறது, இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் இன் கிளியர் செல் ட்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இப்போ இங்கேருந்தே நிஃப்டி இன்னும் ட்ரெண்டு மேலே ஏற முடியல. ஸோ ப்ரீவியஸ் ஹைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு I'll give you the exact levels. So 11,177. So we'll keep it as round off வந்து 11,200 வச்சுப்போம். ஸோ 11,200க்கு மேலே டெய்லியில் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் திருப்பி அது மேலே ஏறவே செய்யும். அது ஏறிச்சுனாலும் எவ்வளோ தூரம் போகலாம்னா 11,710 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஸோ 11,710 will be your target for buy if Nifty closes above 11,200. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் மக்கள் டிவி ஷோஸில் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து 11,200க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து திருப்பி 11,700 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 11,200 மேலே க்ளோஸ் வைக்கணும்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு கார்பரேட் டேக்ஸ் பற்றி பேசும்போது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் பூம். அதுலேயே நிறைய பேருக்கு டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பூமில் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் 11,280 270 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 200 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி மறுபடியும் மார்க்கெட் எங்கே போகணும்னா 11,700 வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆனாலும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நாட் இன் அ பை ட்ரெண்ட். ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ப்ரெடிக்டட் நிஃப்டி எப்போ 11,200க்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் டு கோ அப் டு 11,700ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த நியூஸ் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இட் ஸ்டார்டட் டு அக்யூமுலேட். மார்க்கெட் கரெக்டாக எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,700 கிட்ட போயிட்டு பஞ்ச் ஆகிட்டு அண்ட் மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தான், நிஃப்டி வந்து இன்னும் பை ட்ரெண்டில் இல்லை, இட் இஸ் ஸ்டில் இன் அ செல் ட்ரெண்ட். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ ஏன் மேலே ஏறிச்சு. நான் வந்து ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் தான், 11,960க்கு மேலே போனால் மட்டும்தான் நிஃப்டி பை ட்ரெண்ட், அது கீழே இருக்க வரைக்கும் செல் ட்ரெண்டுன்ட்டு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,600 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கு இட் ஜஸ்ட் கேவ் அ கரெக்ஷன். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் கீழே விழுந்ததுக்கு இப்போ இது என்னதுன்னா கரெக்ஷன் ஃபேஸ். நம்ம எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா ஒரு கிராஷ் வரும் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு 10,000 பாயிண்ட் இருக்கிற இப்போ 11,000 இருக்குது நிஃப்டி 5,000க்கு வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி வர முடியாது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு டோட்டல் என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரி ஒரு எக்கானமியே கொலாப்ஸ் ஆகிடும். இமீடியட் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ தேர் ஷுட் பி a little bit of correction phase. ஆனால் நான் சொல்லிட்டு இருக்க அந்த ரிசெஷன் டைம் வரும்போது தேர் will be a big volatility. ஸோ அது இன்னும் வரல, அதுக்கான பிகினிங் தான் இதெல்லாம். அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸில் நம்ம அது முன்னாடியே பேசியிருந்தேன். ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸோட பிகினிங்கில் தான் இருக்கும், இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ் வரல. ஆனால் இப்போ நிஃப்டியோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிஃப்டி ஹஸ் டச்ட் 11,700, கரெக்ஷனோட ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. நான் அகெயின் ட்ரெண்ட் ஹேஸ் டு கண்டினியூ. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஸோ அதனால தான் 700லேருந்து மறுபடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 450 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீக்லேயே இட் ஸ்டார்டட் டு ஃபால். ஸோ நிஃப்டி இன்னும் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு 700 அந்த 960க்கு மேலே தாண்ட முடியலன்னா 11,960க்கு மேலே ஸ்டில் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் 10,200, அதுக்கு கீழே போச்சுன்னா 9,800 அண்ட் ஆல் த வே டு 8,900 இஸ் யுவர் டார்கெட் ஃபார் நிஃப்டி. Still we are not in a buy trend, still the market is in sell trend. முடிஞ்ச வரைக்கும் ஏற செல்லிங் கார்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து you try to sell the market, that will be very easy way of trading. So I hope this video helps you and இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் எஸ் பேங்க் இவ்வளோ பெரிய கிராஷ் வந்துச்சு அண்ட் நிஃப்டி ஏன் வந்து மேலே 700 போயிட்டு திருப்பி செல் ஆகிட்டு இருக்குன்னா இட்ஸ் ஆல் பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ தட் இஸ் வாட் வி சே பீப்புள். டெக்னிக்கல்ஸை கரெக்டாக மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு வரும்போதும் எவ்வளோ தூரம் வரும்ன்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். திருப்பி கரெக்ஷன் எவ்வளோ தூரம் போகணுன்றதையும் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 90%, 80 to 90% மேலே வந்து வி கேன் அக்யூரேட்டாக மார்க்கெட்டை டெக்னிக்கலை வச்சு நம்ம வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட். ஸோ அதனால தான் 11,200 மேலே க்ளோஸ் பண்ண உடனே ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ மார்க்கெட் கண்டிப்பாக 11,700 போயிட்டு தான் மறுபடியும் கீழே வரணும்னு. அதனால தான் மார்க்கெட் 11,700 போயிட்டு திருப்பி இட் ஸ்டார்டட் டு ஃபால். ஸோ திஸ் இஸ் ஆல்
pure technical price action trading. Alright, so try to understand the market ஒரு பிஸ்னஸாக எடுத்து டெக்னிக்கலியும் கரெக்டாக கற்றுக்கிட்டு மார்க்கெட் ஏன் ஏறுது ஏன் இறங்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு you start trading, and market is such a best place to make profits if you understand what is the market. Alright, so I think this video was helpful for understanding why Yes Bank and Nifty started to fall. So thank you very much for joining. Take care.